ஒரு நாள் 2 தேவதைகளுக்கு பெரிய சந்தேகம் வந்தது. உண்மையான பக்தியுடையவன் யார் என்பது தான். உடனே கடவுள்கிட்ட போய் சந்தேகத்தை கேட்டாங்க. அப்போது கடவுள் என்ன சொன்னார்னா, ஊரில் போய் யார் எனது உண்மையான பக்தன் என்பதை விசாரித்து வாருங்கள் என்றார். உடனே தேவதைகளும் வேகமாக புறப்பட்டு சென்றாங்க. ஒருவர் கோயிலுக்கு போகாத நாளே இல்லை, தினமும் நான் 3 வேளையும் கடவுளை கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவரை கேட்டாங்க, நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில மட்டும்தாங்க கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவங்கள போய் கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, கோவிலுக்கு எப்போ போகணுமோ நான் அப்பப்போ நினைக்கிறப்ப போவாங்க அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவங்க, எனக்கு கஷ்டம் வரும் சமயத்தில் தாங்க நான் கடவுளை கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். இப்படியும் பலரும் ஏதோ ஒரு சமயத்தில் கடவுளை நினைப்பாங்க அப்படின்னு பல பேர் பல பதிலை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போது திடீர்னு வேகமாக அந்த பக்கமாக போனவரை அந்த தேவதைங்களை நிறுத்தி, ஐயா உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கடவுள் பக்திலாம் இல்லைங்க, அவரை நினைக்கவும் எனக்கு நேரம் இல்லை, அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய போகணும், நான் போகிறேன், என்னை விடுங்க, அங்கே ஏழைகளுக்கு உதவிட அவன் விரைவாக விரைந்தான். தேவதைகளோ கடவுள்கிட்ட திரும்பி போனாங்க. அங்கே நடந்தது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொன்னாங்க. உண்மையான பக்தன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா கடவுளே அப்படின்னு கேட்டாங்க. அவர் கண்டுபிடித்து விட்டேன் என்றார். யார் பிரபு அப்படின்னு கேட்டாங்க. தினமும் 3 வேளைக்கும் கோயிலுக்கு போவாரே அவர் தானே அப்படின்னு தேவதை கேட்டாங்க. உடனே கடவுள் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாரு, இல்லை இல்லை, கடைசியாக என்னை நினைக்க கூட நேரமில்லாத ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே, உண்மையில் அவன்தான் எனது உண்மை பக்தன் என்றார். ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும் என்ற உண்மை புரிந்தது தேவதைகளுக்கு.